ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி எங்கள் சிவி சார் மாதிரி படம் எடுக்கிறவங்க நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா தான் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் சேர்த்த முடியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டைட்டானிக் படத்துக்கு செய்வீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ நான் வந்து என்னோடய டெக்னிக்கல் டீமை வந்து நான் கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட்டு ஐம் ஆஸ்கிங் பல்லு கொஞ்சம் வாங்க. கேமராமேன் இவர் இல்லைன்னா நான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குவாலிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாங்லாம் ஒரு நாள் தான் எடுத்தோம். ஆக்சுவலாக அதுக்கு நல்ல டைம் இல்லை. பட் ஆனாலும் அது ஒரு நாளில் எடுத்த மாதிரியே தெரியாது. ஆக்சுவலாக அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் வாங்க. அண்ட் நான் கூட நிவாஸ் எங்கிட்ட தான் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் இருந்திருக்காரு. அடித்தடியும் போடுவார், அண்ணன் தம்பியாகவும் போல வாராட்டிருக்கு. நாங்களும் அப்படி தான். ஸோ பட் at the end of the day we get ப்ராடக்ட் நைஸ் ப்ராடக்ட். அப்படிங்கும்போது அந்த போட்ட சண்டையெல்லாம் மறந்து போயிடும். கண்டென்ட் மட்டும் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர்ஸ் 2 பேர் வாங்க. ராதாகிருஷ்ணன் அண்ட் அஸ்வின் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மாஸ்டர் தஸ்தாவும் அசாரும் வரலையாட்டிருக்குங்க சார். ஆர்ட் டைரக்டர் வரல சார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே கலை வாங்க ப்ளீஸ். எல்லாரும் கலை காளியண்ணா லோகேஷ் வாங்க. இவர் ராகவ் விஜய் ப்ளீஸ் கமன். ஆனந்தி கமான் கம். அண்ட் வேறு யாரும் தெரியல. மோகன்ராஜன் சார் வாங்க ப்ளீஸ் கமான் ஸ்டேஜ். 4 பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. யாழ்னி மட்டும் மதன் கரகி சார் எழுதியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சவுண்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். சாரி யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே மோகன் ராஜா. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. முதல்ல இந்த கம்பெனிக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தின நலன் சாருக்கு ரொம்ப நன்றி. காதலும் கடந்து போகும்ல அந்த மானாட மயிலாட பாடல் நான் தான் எழுதினேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிவி சாருக்கு எழுதுகிற இந்த படத்துக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது வந்து நிவாஸ் மியூசிக் டைரக்டர். நிவாசனை வந்து வேறொரு படத்துக்கு நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படமாக இதை நான் கமிட் ஆனோம். ரொம்ப சந்தோஷம். அவர் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நிவாஸ். தேங்க்யூ. இதில் 5 பாடல் பண்ணியிருக்கோம். இதில் கொக்கா மக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய எழுதினோம். ஓப்பனிங் வாரி செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அந்த வார்த்தையை வந்து டென்ஷனில் கொக்கா மக்கா கஷ்டமாக இருக்கு அப்படின்னாரு. அப்போ நிவாஸ் பக்கத்தில் இருந்தார். சார் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லாக் பண்ணது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அந்த ஓப்பனிங் லைனுக்கு. தேங்க்யூ டைரக்டர் சார். ரொம்ப பொறுமைசாலி டைரக்டர். அவ்வளோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி இல்லை ஒரு மெனக்கெட், அதாவது அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருப்பாரோ அந்த ஹாப்பியை அந்த லிரிக் கொடுக்காத முன்னாடியும் அந்த வந்து அந்த முகத்தில் வந்து அந்த சிரிப்பை காட்டுவார். அது எவ்வளோ பெரிய டெக்னிக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிவி சார் வந்து இப்போ சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, லிரிசிஸ்ட்டுக்கு இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து கண்ணதாசன் சார், வைரம் சார் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. அது மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ரோல் மாடலாக வந்து இந்த 10 வருஷத்தில் அவர் சார் இருந்தார். ஆர்பி சௌத்ரி சார் வந்து அந்த டைமில் ஏவிஎம் இந்த மாதிரி வந்து கதையை வந்து செலக்ட் பண்ணால் நம்பி வந்து ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது சிவி குமார் சார். அந்த டீமில் அதே மாதிரி எல்லாரும் சொல்ல மாதிரி இந்த படத்து மூலிமா அவர் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த இயக்குநர்களை அடுத்தடுத்த ஹீரோவை உருவாக்கணுங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி சார். ராதாகிருஷ்ணன் தனபால், எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம் வித் அஸ்வினோட. எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஏஞ்சல் எத்தனை தடவை கதவை தட்டுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த படத்து மூலமாக 2 தடவை கதவை தட்டுச்சுன்னு சொல்கிறேன். தட்டினாங்க சிவி சார். ஃபஸ்ட்டு கேட்டார். நான் அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். ஒரு 2-3 படம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இல்லை அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருக்கும், இப்போ வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் வந்து ஒரு 6 months வந்து ஒரு பெரிய டவுன் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபீல் ஆச்சு அது. ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பண்ணேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். இந்த உங்கள் மூலமாக பெரிய பெரிய டேரக்டர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க.
அந்த திருக்குறள் என்டர்டைன் மூலமாக நானும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் லாட். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தை ஒரு 150 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன். இது போரே அடிக்கல, இது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கல. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் உங்களுக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தேங்க்ஸ் சிவி சாருக்கு தான் சொல்லணும். என்னோட குரு கோபி அண்ணனுக்கும் சொல்லணும். அப்புறம் தேங்க்ஸ் டு ஜானி. இந்த படம் 18 நாளில் தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப கம்மி நாளில் தான் ஷூட் பண்ணோம். 18 நாள் தான் ஷூட் பண்ணோம். அப்புறம் சாங்ஸ் ஒரு 3-4 நாள் சேர்த்து பண்ணோம். 2-3 வருஷம் ஆச்சு நான் ஷூட் பண்ணவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த படம் வந்து சார் லைக் இது வந்து ஆக்சுவலி சும்மா சொல்லணும்னு சொல்ல, இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அவ்வளோ என்கேஜிங்கான ஒரு படம். ஏன்னா வந்து படம் ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்குமே வந்து it's a fun-filled film and I had a blast working with sir. It's like a brother for me. ஸோ நாங்கள் வந்து அதாவது எப்படின்னா வந்து அவ்வளோ ஜாலியாக சார் வந்து வெயிட்டட் ஃபார் அ வெரி லாங் டைம். அந்த ஒரு விஷயம் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முகத்தில் காமிக்காமல் ஓகே கடவுளை நம்பிட்டு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து அவ்வளோ எனர்ஜியோட ஒர்க் பண்ணுவார். எஸ் இஸ் அ வெரி பியூர் சோல். அவரோட நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும்ன்றதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இப்படி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பாருன்னு சொல்ல, நான் வந்து அப்படி சொல்ல விரும்பலை. இந்த படத்துக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு படம். சார் நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சிவி சாரோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹேஸ் ஸ்டார்டட். ஸோ குட் லக் சார். ஸோ வந்து ஐ ரியலி பிலீவ் தட். நான் எப்போவுமே சார்ட்ட அதை சொல்லிட்டு இருப்பேன். ஸோ லெட் him like may God bless him to introduce many more talented technicians to the industry. Thank you once again. Thank you. And Sandy Master. Sir, I need to thank you, sir, for giving me the opportunity. நான் பேசி முடிச்சிடுறேன் சார். நான் ரெடியாக இருக்கேன் இப்போ பேசுறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு வந்து நான் லைஃப் லாங் நான் வந்து பெருமையாக சொல்லிப்பேன், திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டோட நான் அதில் தான் என்னோடய முதல் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுதா மேம்கிட்ட ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டேன். நான் எந்த டேரக்டர்ட்டையும் போய் என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி இங்கே நான் ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு படம். இங்கே எந்த ப்ரொடியூசர்ட்டையும் நான் போய் படம் பண்ணிடுவேன் சார் ஈஸியாக. அப்புறம் நான் இப்போது இந்த ஏணி மேலே இருக்கேன் நான். ஆனால் நிறைய ஏணி படிக்கட்டுகள் என்னை ஏற்றிட்டு வந்திருக்கு. நான் அதை வெற்றி விழாவில் சொல்கிறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஐ எம் ரியலி சாரி. அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் இன்னொன்று நன்றி. நான் தனிப்பட்ட முறையில் நான் கண்டிப்பாக வெற்றி விழாவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. அண்ட் சாண்டி மாஸ்டர் ப்ளீஸ். ஒரு நாள் தான் படம் அதையும் சொல்லி காட்டுறீங்க எல்லாரும். இல்லை ஒரு நாளில் படத்தில் நல்லா தான் எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். சார் சிவி சார் ஆக்சுவலாக இது 3வது படம் நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகிராம் சார் அந்த ஒரு நாள்லேயும் வந்து லாஸ்ட்டில் ஒரு 1 hour எடுத்துக்கினீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக கலை வந்துட்டு என்னென்னா கலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆடி இருக்காரு. இல்லை ஃபஸ்ட் டைம் ஆனால் நல்லா ஆடி இருக்காரு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து கலை வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க. கலை ஆடி இது வரைக்கும் யாரும் பார்த்தல. இதில் ஃபஸ்ட் டைம் ஆட வச்ச பெருமை என்னையே சேரும். யார் சார் உண்மையாக சொல்கிறீங்க? யாராவது ஜூம் பண்ணுங்க. நல்லா ஆடிக்கிறாரா? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சிவகுமார் சார் இன்னும் நிறைய படம் பண்ண அதான் பேசினேன் நானும் பல்லு சாரும். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் நிறைய நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. ப்ரொடியூஸ் நிறைய பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைரக்டரும் பண்ணுங்கள் வேணாம் சொல்ல. ஆனால் ப்ரொடியூஸ் நிறைய தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று மனசார வாழ்த்துறேன். டைட்டானிக் சூப்பர். லவ் எல்லாம் லவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. இன்னும் இருக்கீங்க? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் லோகேஷ். இது என்னுடைய முதல் படம், முதல் மேடையும் கூட. எல்லாரும் போலியும் எனக்கும் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ஸில் அறிமுகமாக இருப்பது பெரிய ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ப்ரொடியூசர், எல்லோரும் சொன்ன மாதிரி. அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகவும்
வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடைந்து இந்த படம் அதே மாதிரி என்னுடைய டைரக்டர் ஜானி சார் அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் ஆனால் ஒர்க்கில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவருக்கு. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய உழைப்புக்கும் காத்திருப்புக்கும் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் அவர் பல உயரங்களை அடைய நான் வேண்டி வாழ்த்துக்கிறேன். அண்டு கலையரசன் அண்ணா, அவர் ஒரு பிரதர் பாண்டிங் எனக்கு. விஷ் இட் கண்டினியூ ஃபார் எவர். அண்ட் ஷூட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷூட் என்னுடைய காம்பினேஷன் சீனே அவர் கூட தான். அப்போ ஒரு காலில் வேறு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி வேறு. பட் அதை கொஞ்சம் கூட மூஞ்சில் கட்டாமல் அவர் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ். மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஜானி, இந்த படம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கு ஒரு 9 மணி இருக்கும். தானே நீங்கள் வந்து நைட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். 9:30 இவர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். சரி அப்படியே கிவ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸில் படிச்சுட்டேன். நான் முடிச்சுட்டு நாளை காலைல ஆஃபீஸ் வாங்க ஜானி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னேன். உடனே ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டார். என் மெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸும் கிடைக்கும், பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் அதேமாதிரி காலையில் கரெக்டாக ஒரு 10:30 வந்து ஆஃபீஸில் வந்துட்டார். அன்றைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்து அடுத்த நாள் படம் ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த படம் ஆரம்பித்து போனோம். நல்லா பல்லு சொன்ன மாதிரி 18 நாள் இல்லை, 24 நாள் எவ்வளோ 25 நாளில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த 25 நாள்லேயே ஒரு 60 நாள் செலவு பண்ணாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ரஞ்சித் வந்து அடக்கதி வந்து 57 நாள் எடுத்தார். முதல் படம் ஃபஸ்ட்டு வந்து 55 நாளும் 54 நாளாக எடுத்தார். 1.25 கோடி தான் செலவு பண்ணார். இவங்க 25 நாளில் ஒரு 2.25 கோடி தான் செலவு பண்ணாங்க. ஸோ ஓகே. ஸோ அது மாதிரி தான் இது ஒரு நல்ல ஈவெண்ட். எனக்கு இது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தோணுச்சு, ஜானிக்காக பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஆக்சுவலாக இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அது ஏன் ரிலீஸ் ஆகுன்றது ஜானிக்கு தெரியும், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அது என்ன ரீசன்னால இதாச்சு அப்படின்றது. பட் இன்னைக்கு எந்த படம் எப்போ வந்தாலும் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்பாவம் படம் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை படித்து முடிச்சோன்னே எனக்கு அந்த இதுதான் வந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கல்ட்டில் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்த அவங்க எப்படி இது பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து அதே மாதிரி தான் இவர் எழுதியிருந்தார். 4 காதல் இருந்துச்சு இந்த படத்தில். வந்துட்டு ஒரு ஸ்கூல் டைம் லவ், ஒரு காலேஜ் டைம் லவ், ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு லவ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி இந்த 4 கிராஸ் பண்ணிட்டு தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இல்லைன்னா அனுபவிச்சு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ டைலாக்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை வந்து எடுத்திருக்க முடியாது, எடுத்திருக்கவும் முடியாது, அந்த ஃபீல்டில் எடுத்திருக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி நிவாஸ் இந்த படத்துக்கு செம மியூசிக் கொடுத்துருக்கு. அப்பலாம் அந்த ஒரு குத்துப்பாட்டாகட்டும், அந்த காலமும் கெட்டு போச்சு சாங் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த 2 பாட்டும். அதே மாதிரி யாழினி சாங்கும் சூப்பரான சாங்கு. அதே பல்லுவோட கலை வந்து டே நைட் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல. நல்லா எல்லாருமே இந்த காஸ்ட்டு, இந்த கயல் ஆனந்தியாக இருக்கட்டும், அந்த விஜய் ராகவ் விஜய் எல்லாருமே எவ்ரி ஒன் இந்த படத்தில் அசோசியேட் ஆன எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். இந்த படம் கம்மிங் மந்தில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஜாலியான படமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டடாக செம்ம ஜாலியாக இன்றைக்கி இருக்க லவ், அதில் மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுல ஒரு ஜாலியாக இருக்குது இந்த படம். கண்டிப்பாக ஒரு ஓடுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இங்கே வந்திருந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ப்ரெஸ், மீடியா, ப்ரொடியூசர்ஸ், எல்லாருக்கும் நன்றி. இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளில் எனக்கு ப்ரெஸ்ஸில் இருந்தும் மீடியாவிலேருந்தும் எனக்கு கிடைச்ச சப்போர்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்காக நான் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மற்ற ப்ரொடியூசர் கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ்லையும் மீடியாலையும். அதை இந்த படத்துக்கும் கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரிஸ்க்கு பற்றி சொன்னார் நலன். வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்கும். எவ்ரி டைம் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்கும். ஏன்னா சேஃபான வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே முன்னுக்கு போகிறதே கிடையாது. அவங்க அங்கேயே ஸ்டாக் ஆகி நின்றுவாங்க. அதை தாண்டவே மாட்டாங்க. வாழ்நாள் பூரா அதை தாண்டவே மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல 2மே இருக்குது. அவங்களுக்கு வந்து காடு நீங்கள் நினச்ச மாதிரி திரும்பிச்சுன்னா நீங்கள் ராஜா, இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் தான் நிற்கணும். அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அது. அவர் இல்லை இப்போ நான் கேட்டா
சாரி ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்தாரு. சாரி. இட்ஸ் ஓகே சார். அப்பாவை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த மாயவன் படம் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லாஸ், பயங்கரமான லாஸுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன். எல்லாமே போச்சு. அம்மா தேடிட்டு இருந்தாங்க, ஒய்ஃப் ஒரு மாதிரியா இருந்தாங்க. அப்போ சொன்னார், அப்பா சிச்சி விடு, அவன் என்ன பண்ண போறான், அந்த தர்மசாலை திருப்பி வருவான் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அவர் தான் எனக்கு ரோல் மாடல். இப்படி தான் வாழணும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சம்பாதிக்கலாம் சேர்த்து வைங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒன்று சொல்லுவார், சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடாத, ஜாலியாக செலவு பண்ணு, வாழ்க்கையை அனுபவிச்சிடணும். ஒரு டூ தான் பிறக்கிறோம், அந்த ஒரு வாழ்க்கையும் நினச்ச மாதிரி வாழ்ந்து நினச்ச மாதிரி சித்திரம் நோட் பண்ணிட்டு. அதுதான் ஐடியாலஜியை நினச்சதெல்லாம் செய்யணும், அவ்வளோதான் எனக்கு என்னோட ஐடியாலஜி மட்டும். எனக்கு வந்து பணம், சக்ஸஸ், ஃபெயிலியர் அதெல்லாம் எனக்கு செகண்ட் திங் தான். நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதை செய்யக்கூடிய அளவுக்கான ஆற்றலை உருவாக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சிடுவேன். நான் அது ரைட்டு ராங்கு லெஃப்ட்டு மேலே இருக்குது கீழே இருக்குது, காசு வருது வரல, அதெல்லாம் எனக்கு செகண்ட் திங். ஏன்னா நான் இன்றைக்கி எடுக்கிற ரிஸ்க்கை விட நான் அட்டகத்தி எடுத்தது ரிஸ்க்கு. ஏன்னா அட்டகத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 10 வருஷம் உழைப்பு அதில் படத்தில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட படம் முடிச்சுட்டு 2 மாதம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து தெர் இஸ் நத்திங் டு மீ. இன்றைக்காவது என்கிட்ட இன்றைக்கி எனக்கு என்ன படம் பண்ண டைரக்டர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, மீடியா சப்போர்ட் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் அன்றைக்கி யாருமே கிடையாது. அன்றைக்கி தனியாக இருக்கும்போது ஒரே ஒரு நண்பர் ஏனால் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை போட்டு காமிச்சிருந்தோம். அட்டகத்தி படத்தை வந்து ஒரு 15 பேருக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அதில் ஒருத்தவங்க இது ஒரு குப்பை அப்படின்னாங்க, ஒருத்தர் வந்து டீசென்ட்ரு படம் அப்படின்னு சொன்னார், ஒருத்தர் வந்து இதெல்லாம் ரிலீஸே பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போச்சு. ஏன்னா நம்ம வந்து நல்ல படம் தானே பண்ணோம், ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ அன்றைக்கி நைட்டு வந்து ரஞ்சித் வந்து வெங்கட்பிரபு சாரோட அசோசியேட்டு. அவர் வந்து அவரை படம் பார்க்க கூப்பிட்டு வந்தப்போ தான் அப்போ பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏனால் சார். ஸோ அவங்க வந்து படம் பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் எனக்கு ரஞ்சித் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஸ்டுடியோலேருந்து படம் வாங்கிக்கிறேன்ட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாரு. அதுக்கு முதல் நாள் தான் ஊருக்கு போயிருந்தேன், அன்றைக்கி காலையில் தான் போயிருந்தேன். ரஞ்சித் ஃப்ளைட் டிக்கெட்லாம் 17,000 ரூபா போகுது, சும்மா மறுபடியும் ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாரு, வாங்கன்னு சொல்லி 17,000 வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வந்தேன். வந்து யானல் ராஜா அப்படின்னோன்னா ஒரு பெரிய வேட்டிலாம் கட்டிட்டு பெரிய பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு வயசான ப்ரொடியூசர் 5 ஷார்ட்ஸ் போட்டு வந்தார். ஜாலியாக உட்காந்து ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணீங்க, எது பண்ணீங்க, எவ்வளோ படம் பண்ணீங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி என் கூட வந்து என்னோட இந்த கூட்டி போனவங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ படம் எடுத்தீங்கட்டா ஒரு 3.5 கோடி ரூபா சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுப்பாங்க, 2.5 கோடி ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க கேட்டாங்க, சார் இவ்வளோ சார் படம் எடுத்தேன், இவ்வளோ ரூபா செலவு பண்ணேன் சார், அப்படி ஆச்சு சார்னு. என்ன நினச்சேன்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுக்கு, ஃப்ரீயாக படத்தை ரிலீஸ் பண்ணாலே போதும். நான் அவங்க திடீர்னு 4,000 கோடி ரூபா எம்ஜி தரேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அன்றைக்கி எம்ஜினா என்னன்னே தெரியாது எனக்கு அன்றைக்கி, உண்மையை சொல்ல போனால். அப்புறம் அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்தாங்க. எனக்கு கை நிற்காது, காய்ச்சி வந்தோடனே அடுத்த பீஸை ஷூட்டிங் போட்டோம். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, படமே ரிலீஸ் ஆகல, பாதி பணம் தான் வாங்கியிருக்கேன், நீ என்ன இதை வச்சுட்டு நீ ஷூட்டிங் போயிட்டுருக்க அப்படின்னு. அது என்னோட பேசிக் கேரக்டர். நான் வந்து அது அப்படி தான், அது அப்படியே வந்துட்டேன், மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே கை தட்டினாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே படம் எடுத்துகிட்டு இனிமேல் எங்கே வேணாலும் நம்ம படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள் டேடி சொல்லுவார், ஏதாவது உன்ட்ட ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு 1 கோடி ரூபா வேணும், அந்த 1 கோடி ரூபா உன்ட்ட பணம் இருக்குது, அந்த வேலையை செய்கிற அப்படின்னா நீ பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு ஆவரேஜ் மேன். உன்ட்ட 10 லட்சம் தான் பணம் இருக்குது, ஆனால் அந்த 1 கோடி வேலையை நீ முடிக்கணும்னு நினச்சி அதை முடிச்சேன்னா நீ வாழ்நாள் பெரிய உயரத்துக்கு போகணுன்னாரு. அதுதான் என் பாலிசி. அதை தான் நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சாரி ரொம்ப டயர்ட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன், ஆடியோ லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, எமோஷனல் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அனைவரும் இந்த படம் தேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு மாதம் காளி வெங்கட்டை விட்டுட்டேன். படம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே கலை ஹீரோவா காளி ஹீரோவானே ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு காளி. படம் செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ ஜாலி பண்ணியிருக்காரு அவர். காளி அண்ணன் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. கலை
அந்த 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 3 பேரோட அந்த ரியாக்ஷன் டைமிங்லாம் வேற லெவல் இருக்கு. கலைக்கும் காளியனுக்கும் விஜயராகவுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். இந்த படத்தை பார்த்து ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு தப்பான படம் எடுக்கலன்ற நம்பிக்கை இருந்தால் போதும். எனக்கு எப்பயுமே ஒரு நல்ல படம் எடுக்கணுன்ற மட்டும் தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கும். ஹிட்டு ஃப்ளாப்ன்றதுலாம் கடவுள் கொடுக்குறது, நம்ம கையில் கிடையாது. மக்கள்கிட்டையும் கடவுள்கிட்டையும் தான் அது இருக்குது. அந்த பாலிசி யாரும் அந்த ஃபார்முலா ஒன்றும் சினிமாவில் யாரும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவங்க கடவுள் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி.